Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போறோம். அதாவது முள்ளங்கி சட்னி. முள்ளங்கியை பொறுத்தவரை ஒரு ஹெல்த்துக்கு நல்ல வெஜிடபிள், பட் அதை சாம்பார்ல மட்டும் தான் நிறைய பேர் போட்டு சாப்பிடுறாங்க. பட் அதை சட்னியாவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நாம பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கு அப்புறமா இதுல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் சேர்க்கலாம், பட் சேர்த்தா ஒரு மாதிரி சட்னி வளவளன்னு ஆயிரும். அதனால உளுத்தம் பருப்பு மட்டும் நீங்க ஃப்ளேவருக்காக சேர்த்தா போதும். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு உளுத்தம் பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருகடிச்சிடாதீங்க. இப்போ பாருங்க உளுத்தம் பருப்பு கலர் மாறி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் இதில் பூண்டு 5லேருந்து 6 பல்லு பூண்டை சேர்க்க போகிறேன். பூண்டை எப்போதும் தோலோடையே சேர்த்து பழகுங்க, ஏன்னா அதோட தோலுக்கு அவ்வளோ ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அடுத்து நான் 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நீங்கள் பூண்டு பல்ல அப்படியே தோலோடு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயத்தூள் வந்து முள்ளங்கினால ஏற்படணும்னு நினைக்கிற அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவு மீடியம் சைஸாக கட் பண்ணுங்கள். இப்போது முள்ளங்கி வதங்குறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி முள்ளங்கியை யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்னு ஒரு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மேலே கார்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. அப்பப்போ லைட்டாக வதக்கி மட்டும் விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஸ்லோவாக தான் இது குக் ஆகணும். இது குக்காக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த முள்ளங்கியெல்லாம் வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும்னா அதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். இந்த முள்ளங்கி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பீஸை நவுத்தி விட்டு லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியில் ஒரு கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் ஆனுச்சு அப்படின்னா முள்ளங்கி வெந்துருச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் ஈஸியாக கட் ஆகுது. ஸோ முள்ளங்கி நம்மளோடது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட புளிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சட்னி கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உப்பு பார்த்து சேருங்க, ஆல்ரெடி வதக்கும் போது நீங்கள் சேர்த்துருக்கீங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். சூப்பராக நம்ம சட்னி ரெடி ஆயாச்சு. இது நார்மல் வெங்காய சட்னி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை முள்ளங்கி வாசமோ எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் சப்பாத்தியோட கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னியை தாளிக்கலாம். அதுக்கு நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றினீங்கன்னா நம்ம சூப்பரான முள்ளங்கி சட்னி ஜம்முன்னு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.